நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? தேவனின் பார்வைகள் பட்டார், தேவனின் பார்வைகள் பட்டார், நம் பாவங்கள் பறந்தோடி போகும். நாள் முழுதும் ஆண்டவரை நாம் ஜெபித்தால் அது நடந்துவிடும். நாள் முழுதும் ஆண்டவரை நாம் ஜெபித்தால் அது நடந்துவிடும். தேவனின் பார்வைகள் பட்டால் நம் பாவங்கள் பறந்தோடி போகும். வானத்தில் ஈரென்றும் ஒளியானவர், வையத்தில் இளந்தண்டல் காற்றானவர், தியானங்கள் செய்யும் மானிட என்றும் தானாக பொழிகின்ற அருளானவர், தானாக பொழிகின்ற அருளானவர். தேவனின் பார்வைகள் பட்டார் நம் பாவங்கள் பறந்தோடி போகும். நாள் முழுதும் ஆண்டவரை நாம் ஜெபித்தால் அது நடந்துவிடும். நாள் முழுதும் ஆண்டவரை நாம் ஜெபித்தால் அது நடந்துவிடும். ஒரு வேறு பகுதி வாசிக்கலாமா? மார்க்கு 10வது அதிகாரம் வசனங்கள் 47, 50, 51. அவன் நஸ்ரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இயேசு அவனை நோக்கி, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றார். இந்த கதையை நமக்கு நன்கு தெரிந்தவர் தான். பர்திமேயு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிரிச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஏன் அவன் கூப்பிட்டான்? அப்ப இயேசுவை பற்றி அதற்கு முன்பாகவே கேள்விப்பட்ட உடனே வருகிறான் தெரிஞ்சவனை கூப்பிடுறான்னா அவரை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருந்தான், கேள்விப்பட்டிருந்தான். அவர் குணமாக்குகிறவர், அவர் எனக்கு விடுதலை தரக்கூடியவர் என்பதை நிச்சயமாக அறிந்து வைத்தனால் இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிடத் தொடங்கினான். அநேகர் அதட்டுகிறார்கள், ஆனாலும் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடனே இயேசு நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை அழைத்து வர சொல்லுகிறார். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசுவிடத்தில் போகிறான். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள்! இனி எனக்கு இது தேவையே வராது, என்ன இயேசுவிட்ட போயிட்டா போதும், எனக்கு இனி இந்த மேல் வஸ்திரம், இந்த பிச்சை எடுக்க வஸ்திரம் எனக்கு தேவைப்படாது என்று மிகுந்த விசுவாசத்தோடு இயேசுவிடத்தில் வந்தபோது அவர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? இந்த விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த இருக்கான். நம்ம அநேக காரியங்கள் கூப்பிடுகிறோம், அவரை போல அந்த குருடனை போல இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறோம். ஆனால் இயேசு நம்மிடத்தில் வந்தபோது இந்த பழைய காரியத்தை வச்சுட்டு போறோமா? நம்முடைய அவிசுவாசம் அது நமக்கு அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தில் நமக்கு தர முடியாதபடி தடுக்கிறது. இந்த குருடனை போல எனக்கு நான் இயேசுகிட்ட போயிட்ட போதும் இந்த குருடு, இந்த பிச்சை எடுக்கிற நிலைமை எனக்கு இனி வராது என்று மிகுந்த விசுவாசத்தோடு தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசு இடத்துக்கு போகிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் அப்படிதான். நம்ம எந்த காரியத்தை கொடுக்கீங்களோ, ஏன் கர்த்தர் அந்த நிலைமையில என்னை வைக்க மாட்டார், இதிலிருந்து நிச்சயமா எனக்கு விடுதலை தருவார், இந்த பலவீனத்திலிருந்து நிச்சயம் விடுதலை தருவார், இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு நிச்சயம் விடுதலை தருவார் என்று நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கண்டிப்பாக பட்சியம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நிச்சயமா உங்களிடத்தில் கேட்பார். ஜெபம் பண்ணலாமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதலையும் மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துல தரணும் அப்பா. அப்பா, அந்த குடனை போல விசுவாசம் உள்ளவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக கர்த்தாவே. இனி இந்த பழைய வாழ்வு எனக்கு தேவைப்படாது. நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் காரியம் கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவார், எனக்கு செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார், என் பலவீனத்தின் விடுதலை ஆக்குவார் என்ற நம்பிக்கை பிள்ளைகளுக்கு கிருபையாக இறங்கி நம்பிக்கை விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. அவருடைய அவிசுவாசம் நீங்கும்படியாய் அப்பா நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. இப்பொழுதும் கட்ட விசுவாசத்தோடு உம்மிடத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வின் தேவைகளை சந்தி தருவீராக. உடைய வல்லமுள்ள கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தரும். தனக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் அல்ல தந்தே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.